இன்னைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது நீங்கள் பூச்சி தாக்குதல். எந்த பயிர் செஞ்சாலும் பூச்சி தாக்குதல். அதோட இன்னைக்கு வனவிலங்குகள் தாக்குதல். எலிய எல்லாம் பயிர் அழிச்சிருக்கு. காட்டுப்பன்றி மிகப்பெரிய அழிப்பை உண்டாக்குது. அதோட யானைகள் இப்படி நிறைய பயிர் சேதத்தை உண்டாக்குது. அதுக்கு அரசு இழப்பீடு வழங்கலை. விவசாயம் செய்யக்கூடிய காலங்காலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழில் விட்டு ஓடுறாங்க. விவசாயம் வேண்டாம். அப்போ விவசாய தொழில் ஓடி போயிட்டாங்கன்னா இப்போ உணவு உற்பத்தி குறைஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா இன்னைக்கு மக்கள் தொகை பெருகி வருகிறது. விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது. உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது. இதை ஈடு செய்யணும்னு சொன்னால் மாநில அரசு வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும். எப்போ கட்டுப்படியான விலை வருதோ அந்த நேரத்தில் விவசாயி விற்றுவாங்க. அதுக்குண்டான வழிவகைகள்லாம் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் விவசாய உற்பத்தி பெருகாது. உணவு பற்றாக்குறை எதிர்காலத்தில் ஏற்படுங்கிறது தான் யதார்த்த நிலைமை. வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை என்பதோடு வேளாண் வளர்ச்சியை உள்ளடக்கியது என்பதோடு அடுத்த தேர்தலை அரசியலை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இதில் சொல்லப்பட்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவை. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இறுதியாக வலியுறுத்துறது விவசாயிகள் வாழணும், விவசாயம் செழிக்கணும்னா பயிர்க்கடன்களை தள்ளுபடி பண்ணணும். டெல்டா மாவட்டங்களில் கால்வாய் தூர்வாறுதல் இப்படி பல அம்சங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தனி நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட அதை பொறுத்து நாங்கள் பார்க்குற நேரத்தில் இதில் என்ன செய்திருக்க வேண்டும். குறிப்பாக வேளாண்மைக்கு அடித்தளமாக இருப்பது பாசன திட்டங்கள். பாசன திட்டங்களை மேம்படுத்துவதற்கு இதில் அதிக வழியே சொல்லலை. நீரின்றி அமையாது உலகு. இப்போ டெல்டா மாவட்டங்களில் கால்வாய் தூர்வாருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு காவிரியில் வெள்ளப்பெருக்கெடுத்து 150 டிஎம்சி தண்ணிக்கு மேலே வீணாக போச்சு. கொள்ளிடத்தில் போய் கடலில் கலக்குது. கொள்ளிடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கால்வாய் தூர்வாரப்படல. இப்படி தூர்வாரப்பட்டிருக்கணும். அதோட இன்னைக்கு இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது சிறுதானிய உற்பத்திக்கு வழிவகை செய்யறதுன்னு சொல்கிறாங்க. சிறுதானியம் உண்மைதான். எண்ணெய் வித்துக்களுக்கு முன்னுரிமை, அது உற்பத்திக்கு மானியம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வரவேற்கிறோம். அதோட இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருப்பது வேளாண்மை செழிக்கணும்னு சொன்னால் பாசன திட்டங்கள் நிறைவேற்றலைங்கிறது ஒன்று. அதோட விவசாயிகளுக்கு உபத்தொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. எங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம், இன்னும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல பகுதி, தென் மாவட்டம், பல மாவட்டங்களில் நிறைய குடும்பங்களுக்கு உணவளிப்பது, குழந்தைகள் படிப்பதற்கு ஆதாரமாக இருப்பது கால்நடை தான். கால்நடை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அப்போ பால் உற்பத்தி பெருக்கணும். அதுக்கு சிறு பண்ணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கால்நடை வளர்ப்புக்கு கால்நடைகளுக்கு மானியம் வழங்கணும். இன்னைக்கு தனியார் பால் கொள்முதல் அதிகமாகிட்டே இருக்குது. அரசு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் குறைஞ்சி வருது. பால் உற்பத்தி குறைஞ்சி வருது. அப்போ இது முன்னேற்றம் இல்லைங்கிறதா இதை காட்டுது. அதனால் இதை உடனடியாக செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வேளாண்மை செழிக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு மண்ணெல்லாம் சத்து இழந்து போச்சு. உரம், பூச்சி, மருந்து போட்டு போட்டு மண் தன்மை இழந்திருக்குது. இப்போ மண் பரிசோதனை கட்டாயம் வேண்டும். எல்லா விவசாயிகளுடைய நிலத்திலும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது நீங்கள் பூச்சி தாக்குதல். எந்த பயிர் செஞ்சாலும் பூச்சி தாக்குதல். அதோட இன்னைக்கு வனவிலங்குகள் தாக்குதல். எலிய எல்லாம் பயிர் அழிச்சிருக்கு. காட்டுப்பன்றி மிகப்பெரிய அழிப்பை உண்டாக்குது. அதோட யானைகள் இப்படி நிறைய பயிர் சேதத்தை உண்டாக்குது. அதுக்கு அரசு இழப்பீடு வழங்கலை. அந்த இழப்பீட்டை பற்றியும் இதில் சொல்லப்படலை. அதோட இன்னைக்கு உற்பத்தி பெருக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மானியம். இப்போ கரும்புக்கு கொள்முதல் விலை, நெல்லுக்கு கொள்முதல் விலை சொல்லியிருக்கிறாங்க. ஊக்கத்தொகை வழங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊக்கத்தொகை போதாது. கரும்பு கொள்முதல் விலை ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய்க்கு குறையாமல் வழங்கணும். இன்னும் 5000 கூட வழங்கலாம். நெல்லுக்கு, கரும்புக்கு, நெல்லுக்கு
3500 ரூபாய்க்கு குறையாமல் வழங்கணும். இந்த ஊக்கத்தொகை போதாது. நடுவண் அரசோட ஒப்பிட்டு சொல்லுவது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் நெல்லுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு 4500 ரூபாயும், அதே போல் மஞ்சளுக்கு எல்லாம் பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக சொன்னோம்னா விவசாய உற்பத்திக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இதனால தான் விவசாயிகள் மிகப்பெரிய நட்டத்துக்கு ஆளாகிறாங்க. விவசாயம் செய்யக்கூடிய காலங்காலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழில் விட்டு ஓடுறாங்க. விவசாயம் வேண்டாம். அப்போ விவசாய தொழில் ஓடி போயிட்டாங்கன்னா இப்போ உணவு உற்பத்தி குறைஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா இன்னைக்கு மக்கள் தொகை பெருகி வருகிறது, விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது, உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது. இதை ஈடு செய்யணும்னு சொன்னால் மாநில அரசு வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அது எந்த நெல், கரும்பு, வாழையா எதுவாக இருந்தாலும் கூட உற்பத்திக்கு கட்டுப்படியான விலை இருக்கணும். உதாரணத்துக்கு சோப்பு தயாரிக்கிறாங்க, அவங்களே விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. கண்ணாடி, சீப்பு எது எல்லாம் விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. விவசாயி உற்பத்தி செய்கிறது கட்டுப்படியான விலை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இது முதலமைச்சர் கலைஞர் இருந்த நேரத்தில் கட்டுப்படியான விலை வேண்டும்னு சொல்லி நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். அப்போ ஒரு குழு அமைச்சு எல்லா மாநிலத்துக்கும் அந்த குழு போகப்பட்டது. போயிட்டு வந்த பின்னாடி கேட்டார் கலைஞர், அங்கே என்ன நடந்ததெல்லாம் சொன்னால் அன்றைக்கி உழவர் சந்தை கொண்டு வந்தார். உழவர் சந்தை கொண்டு வந்தது ஒரு முன்னுதாரணம். அது மட்டும் போதாது. அப்போ எல்லா உற்பத்திக்கும் கட்டுப்படியான விலை வேணும்ல. இப்போ வெங்காயம் கூட இன்றைக்கி சொல்லப்பட்டது. நீங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பதப்படுத்தி வச்சு என்ன எப்போ நல்ல விலை வருதோ அன்றைக்கி விற்பனை செய்யலாம். மஞ்சளை பாதுகாத்து வச்சு விற்பனை செய்யலாம். அதுபோல தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் சொல்கிறோம், விவசாய உற்பத்தி செய்கிற எல்லா பொருளையும் அரசு அங்கங்கே எல்லா இடங்களிலையும் விற்பனை கூடங்கள் அமைக்கணும், குளிர்பதன கிடங்குகள் அமைக்கணும், உற்பத்தி செய்கிற பொருளை அங்கே சேமித்து வைக்கணும். அதில் என்ன விலை விற்குதோ அன்றைக்கி பாதியை விலையை கொடுத்துட்றோம். எப்போ கட்டுப்படியான விலை வருதோ அந்த நேரத்தில் விவசாயி விற்றுவாங்க. அதுக்குண்டான வழிவகைகள்லாம் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் விவசாய உற்பத்தி பெருகாது, உணவு பற்றாக்குறை எதிர்காலத்தில் ஏற்படுங்கிறது தான் யதார்த்த நிலைமை. அதனால் மீண்டும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவது என்பது வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உற்பத்தி எதுவாக இருந்தாலும் கூட உற்பத்தியினுடைய முதலீட்டில் 50 விழுக்காடு லாபம் கிடைக்கும். நெல் உற்பத்திக்கு ஒரு டன்னுக்கு 3000 கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் 50 விழுக்காடு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் வரும். அப்படி இருந்தால் தான் அந்த பொருள் லாபகரமாக இருக்கும். ஒரு மளிகை கடை வைக்கிறாங்க, பெட்டி கடை வைக்கிறாங்க, எந்த கடை வச்சாலும் கூட 2 வருஷம் 5 வருஷம் லாபம் சம்பாதிக்கிறான். ஒரு வண்டி வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பல அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை என்பதோடு வேளாண் வளர்ச்சியை உள்ளடக்கியது என்பதோடு அடுத்த தேர்தலை அரசியலை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இதில் சொல்லப்பட்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவை. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இறுதியாக வலியுறுத்துறது, விவசாயிகள் வாழணும், விவசாயி செழிக்கணும்னா பயிர்க்கடன்களை தள்ளுபடி பண்ணணும். விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யணும். தேவையான அளவுக்கு கடன் வழங்கணும். கால்நடை மீன் வளர்ப்பு உற்பத்தியை பெருக்குவதற்கு 50 விழுக்காடு மானியம்.